ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கோர்ஸில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 4th கிளாஸு. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சஸ், அதாவது பட்டன் ஹோல் எப்படி தைக்கிறது, பட்டன் எப்படி தைக்கிறது, ஹூக் எப்படி தைக்கிறது, ஹூக் லூக் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று எம்மிங் பண்ண அதே கிளாத் பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா 4 சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணி எம்மிங் பண்ணியிருக்கோம். நேற்று நம்ம கிளாஸில் எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பட்டன் தான் தைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பட்டன் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூக் லூப்பு, பட்டன் ஹோல். ஃபஸ்ட்டு பட்டன் போயிடலாம். பட்டன் எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பட்டன் தைக்க போகிறீங்களோ அந்த பட்டனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஊசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டையாக நூல் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் நாட் போடும் போது 4 நூல் வச்சு நாட் போடுற மாதிரி இருக்கும். கீழே இருந்து மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீடலை விட்டு மேலே எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருந்து நீடலை பார்த்தோம் அப்படின்னா கீழே விடுறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த கீழே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆப்போசிட், அதாவது விடாத ஒரு ஓட்டையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் விட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா மேலே எடுத்து அதையே பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பியும் நீடில் இன்செர்ட் பண்ணி உள்ளே விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நாட் போட போகிறோம், அதாவது முச்சி போட போகிறோம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி திருப்பிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சஸ் இருக்கும்ல அது உள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா நீடில் விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ அதை அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பட்டன் எடுத்துகிட்டு கீழேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி மேலே இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதையே அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே விடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வச்சு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருந்து மேலே இழுக்கிறோம். மேலே இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதையே ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை ரிப்பீட்டடாக பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள். நாட் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் பட்டன் தான் வந்து தைக்க போகிறோம். ஸோ ப்ரெஸ் பட்டன் பார்க்கலாம் எப்படி தைக்கிறதுன்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் காட்டுற பாருங்கள், அதுதான் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பட்டன். அதாவது பட்டன் ஒன்று இருக்கும், ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பட்டன் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். நீடில் கீழேருந்து மேலே இழுக்கிறோம். அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஹோல்ஸ்லேருந்து கீழேருந்து மேலே இழுக்கிறோம். ஸோ தட் மேலே இழுத்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா துணியோட மேலே இருந்து கீழே இருக்க ஓட்டையில் இழுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து மேலே எடுத்தோம். இப்போ வந்து மேலேயே இருக்க துணியில் கீழே நீடில் விட்டு இந்த மாதிரி இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மேலே இழுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 4 ஹோல்ஸ்லையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீடில் கீழுக்காக விட்டு மேலுக்காக இழுக்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி கீழே நீடில் விட்டு மேலே என்ன பண்ண போகிறோம், இழுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும் போது வந்து ஒன்றுக்கு அடுத்தது இன்னொன்று போடும்போது அந்த த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டன் கீழே போய் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே 2வது டைப்பும் இருக்குது. அதாவது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் தெரிகிற மாதிரி ஒன்று போடுவோம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம போடலை. இது பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் இது நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பட்டன் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா தைச்சா மாதிரியே இதுலேயும் பார்த்து அப்படின்னா நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி கீழேருந்து நீடில் விட்டு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இழுக்கிறது மூலமா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
பின்னாடி திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாட் போட்டுக்க போகிறோம். அடுத்தது இதோடைய அந்த ப்ரெஸ் தைக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தைச்சோம்ல அதே மாடலில் தான் வரும். கீழேருந்து நீடலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த துணி மேலேருந்து நீடலை அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு மேலே இழுக்கிறோம். அதே மாதிரி 4 பக்கமும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இதே மாதிரி தையல் போட போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதை பாருங்கள், நான் இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி அந்த பட்டன் தைச்சோமோ அதே மாடலில் தான் இந்த பட்டனும் தைக்கிறோம். ஸோ தட் இதே மாடல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹூக் தைக்க போகிறோம். ஸோ ஹூக் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தைக்க போகிற ஹூக்கை எடுத்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கா மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வலிக்கிட்டே போகும். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீடில் கீழேருந்து மேலே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா துணிக்கு மேலேருந்து கீழே விட்டு கொக்கி கீழே விட்டு நீடில் இழுக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பண்ணுறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொக்கிலாம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தட் அதே மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீடில் கீழே விட்டுடுறோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஹோல்ஸ்குள்ளே விட போகிறோம். கீழேருந்து மேலே நீடில் விட்டு நீடில் மேலே இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு துணிக்கு மேலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொக்கி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீடில் விடுறோம். இந்த மாதிரி நீடலை விட்டுட்டு 2 சுற்று இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பண்ணுறது மூலமா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பியும் கீழே விட்டு இழுத்துடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், திருப்பியும் அது உள்ளே மேலே இழுக்கிறோம். ஸோ தட் மேலே இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஊக்குடைய மேலே இருக்குது பார்த்திங்களா, இப்போ இந்த வீடியோவில் காட்டுறல இதே மாதிரி நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த ஊக்குக்கு பக்கத்துலேயே அப்படி இல்லைன்னா ஊக்குக்கு உள்ளேயே போகிற மாதிரி இந்த மாதிரி மேலே இழுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா சைடில் பார்த்தோம் அப்படின்னா நூல் போகிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஹூக்குக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நூல் வந்து போயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹூக்குக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீடில் விட்டுட்டு அந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஹூக் இருக்குல்ல அந்த வளைவுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் இழுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். இதையே பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீடில் விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீடில் உள்ள ஃபஸ்ட்டு த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொக்கி இருக்குல்ல அந்த கொக்கி உள்ள த்ரெட்டை இழுத்துட்டு ஸோ இந்த மாதிரி இழுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இழுக்கிறது மூலமா ஒரு நாட் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா கொக்கி வந்து நகராது. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொக்கி நான் தைச்சி காட்டுறேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதில் பார்த்திங்க அப்படின்னாலே கிளியராக புரிஞ்சிடும். இந்த மாதிரி பிசுறுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தைச்சி காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். ஸோ இதை பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஹூக்கையும் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹூக்குக்கு கீழே இருக்க ஹோல்ஸ்லேருந்து நூல் அதாவது நீடில் விட்டு மேலே இழுத்துட்டு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது கொக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இதே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது ஃபினிஷிங் வந்து இதை விட இன்னும் சூப்பராகவே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டைப் இப்போ நான் வந்து செகண்ட் டைப் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது பார்த்தோம் அப்படின்னா நீடில் வந்து துணிக்கு கீழேருந்து எடுக்காமல் ஹூக்குக்கு கீழேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மற்றபடி மற்ற ஸ்டெப்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான். துணிக்கு மேலேருந்து நீடில் விட்டுட்டு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீடில் இன்செர்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நாட் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொக்கிக்கு கீழேருந்து
நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி எத்தனை நாட் வேணுமோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அத்தனை சுற்றிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கெட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் தான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஜாக்கெட்லலாம் பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி தான் தைப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு டைப்பும் உங்களுக்கு இப்போ சொல்லி காட்டியிருக்கோம். டிப்ஸ்லாம் அதே மாதிரி தான் இப்போ காட்டுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே இழுத்துட்டு அதே மாதிரி மேலே இழுக்கிறோம்ல, ஸோ தட் எல்லாமே அதே மாதிரி தான் சேம் தான். என்ன ஒன்று அதை வந்து துணிக்கு கீழேருந்து இழுப்போம். இதை பார்த்திங்க அப்படின்னா கொக்கிக்கு கீழேருந்து பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டுத்துக்குமே. இப்போ காட்டுறேங்க. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நூல் கீழேருந்து விட்டு எடுத்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா துணிக்கு மேலேயே இருந்து விட்டு எடுத்ததால் இந்த மாதிரி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூக்கோடைய லூப், அதாவது ஐன்னு சொல்லுவாங்க. இப்போ கொக்கி கட்டணும்ல, அதுக்கு எடுத்த ஐ நூலை பார்த்திங்க அப்படின்னா 8 நம்ம போட்டிருக்கோம். 4 உள்ளே கோத்துட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 8 வரும். ஸோ 4 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் உள்ள இந்த த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணி அதை இழுத்து கீழே நாட் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கீழே நாட் போடுறோம். நாட் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்க எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் என்ன பண்ணுறோம், கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கட்டர் வச்சோ ஆர் சிசர் வச்சோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐக்கு வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் வச்சுருக்கோம். ஸோ தட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஏபின்ட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏலேருந்து உள்ள கீழேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். அதை பார்த்திங்க அப்படின்னா மேலே இழுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேலேருந்து பி பாட்டில் கீழே விடுறோம். ஸோ இந்த மாதிரி கீழே விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியிலேருந்து, இப்போ கீழே விட்டது பியில் தானே விட்டோம். ஸோ அப்போ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் பியிலேருந்து. ஸோ தட் இப்போ பியிலேருந்து மேலே த்ரெட்டை எடுத்து திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ உள்ள கீழே விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி விடுறது மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஸோ தட் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏலேருந்து நீடில் வந்து மேலே இழுக்கிறோம். ஸோ ஏலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீடில் மேலே விட்டுட்டு இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு நாட் மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அந்த இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அது ஃபுல்லாக வரா மாதிரி லைனாக போட்டுகிட்டே வாங்க. அதாவது முடிச்சு போடுற மாதிரி கீழே 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 முடிச்சு போடுற மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஐ பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டனுடைய ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை 2ஆக வச்சுட்டு ஒரு ட்ரிம்மரோ ஆர் சிஸ்ஸரோ வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கட் பண்ணிக்கிறீங்க. அதாவது அந்த பட்டன் சைஸ்க்கு அந்த ஹோலை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணி மேலே இழுத்து ஒரு முடிச்சு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீப்பு தையல் மாதிரி போட போகிறோம். அதாவது சீப்பு தையல்னால் நீடில் விட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்டை விட்டு இழுக்கும் போது அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த மாதிரியே செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீப்பு தையல் மாதிரி க்ரியேட் ஆகும். அதாவது சீப்பு மாதிரி இருக்கும் அந்த தையல், அதை தான் வந்து சீப்பு தையல் சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் எப்படி தைக்கிறது, ஹூக் எப்படி தைக்கிறது, ப்ரெஸ் பட்டன் எப்படி தைக்கிறது, ஐ எப்படி தைக்கிறது, நெக்ஸ்ட்டு பட்டன் ஹோல் எப்படி தைக்கிறது, பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்காக க்ராப் டாப் எப்படி தைக்கிறது, பாவாடை சட்டை எப்படி தைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஃபேண்ட் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாசோ, நார்மல் கட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேதரிங், லைன் பை லைனாக பார்த்துட்டே வர போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.